வணக்கம். இன்றைக்கி கிட்டு சமையலில் நம்ம பார்க்க போகிறது நல்ல ஸ்பைசியான வெண்டைக்காய் பொரியலும் வெந்தயக்கீரை பருப்பும். இது சாதத்துக்கு கூட ரொம்ப நல்ல குட்டு காம்பினேஷன். ஸோ இன்றைக்கி இந்த சிம்பிளான வெஜிடேரியன் லஞ்ச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிடணும். ஃபஸ்ட்டே நல்லா கழுகி தொடச்ச பிறகு கட் பண்ணணும், இல்லைன்னா பொரியல் பண்ணும்போது கொலன்னு ஆகிடும். இது ஒரு நல்ல டிப்ஸ் இது. ஸோ ஃபஸ்ட்டு நல்லா தொடச்ச பிறகு கட் பண்ணி எடுங்க. அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் கடுகு போட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை நல்லா தாளித்து எடுக்கணும். தாளித்து எடுத்து பாதி வறுத்த பிறகு தான் உப்பு போடணும், இல்லைன்னா கடாயில் ரொம்ப ஒட்டி பிடிச்சிடும். மேக்ஸிமம் நான்ஸ்டிக்லேயே பண்ணால் நல்லது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வதங்கின பிறகு கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, காஞ்ச மிளகாத்தூள் போட்டு திறந்து வச்சு நல்லா வறுத்து எடுத்துடணும். இவ்வளோதான் இந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு. கொஞ்சம் வேகிற வரைக்கும் தான் மூடி வைக்கணும். அதுக்கப்புறம் உப்பு போட்ட பிறகு திறந்து வச்சிடணும். அப்போ தான் நல்லா அது பொரிஞ்சு வரும். ஸோ இவ்வளோ தான் இந்த வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு. ஃப்ளேம் கம்மியாக வச்சு ரொம்ப மெதுவாக கிளறி கொடுக்கணும். இது டீப் ஃப்ரை ஆனதும் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது குக்கரில் கொஞ்சமாக பருப்பு எடுத்து, ஒரு 1/2 கப்புக்கு பருப்பு போடும். அதை எடுத்து தண்ணி, மஞ்சத்தூள், ஒரு பூண்டு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடணும் 2 விசிலுக்கு. அதுக்கப்புறம் வெந்தயக்கீரை நல்லா கழுகி கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அரைப்பதுக்கு தேங்காய், மஞ்சத்தூள், காஞ்ச மிளகாத்தூள், ஒரு 2 பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு அரைச்செடுத்தும் வச்சிடலாம். கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, பூண்டு, பெருங்காயத்தூள் போட்டு வதக்கி இந்த வெந்தயக்கீரையும் நல்லா வதக்கி எடுக்கணும். கொஞ்சமாக வதங்கின பிறகு நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பை நல்லா ஸ்மாஷ் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துடலாம். வெந்தயக்கீரை நல்லா தொக்கு மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ அந்த நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துடலாம். உப்பு தேவைக்கு சேர்த்துக்கணும். மஞ்சத்தூளும் தேவைக்கு சேர்த்துடணும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த அரைப்பும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, அதையும் கூட சேர்த்து தேவைக்கு தண்ணியை விட்டு ஜஸ்ட்டு தழைச்சி வந்ததும் எடுத்துடலாம். கடைசியாக கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் இந்த பருப்பு ரெசிபி. இந்த வெந்தயக்கீரை பருப்பும் வெண்டைக்காவும் அப்பளமும் சாதத்துக்கு கூட ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி எங்களோட லஞ்ச் மெனு இது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.